2 தொகுதிகளிலும் மண்ணை கவ்வும் விஜய். அணில்களுக்கு கசப்பாக மாறிய கொய்யாப்பழம். பெரம்பூரிலும் திருச்சியிலும் ஜெயிக்க போவது இந்த கட்சிதான். அக்னி நியூஸ் சர்வீசஸ் வழங்கியுள்ள 2026 தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பு அறிக்கையின்படி தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் தோல்வியடைவார் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூரில் அமைந்துள்ள சென்னை மாவட்டத்தின் 16 தொகுதிகளையும் திருச்சி மாவட்டத்தின் 9 தொகுதிகளையும் திமுக கூட்டணி முழுமையாக கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் விஜய் தனது அறிமுக தேர்தலிலேயே சவாலான சூழலை எதிர்கொள்ள நேரிடும் என தெரிகிறது. ஒருபுறம் விஜய் தனது செல்வாக்கை நம்பி 2 தொகுதிகளில் களம் கண்டாலும் மாவட்ட வாரியான திமுகவின் இந்த அதிரடி ஆதிக்கம் விஜயின் தேர்தல் கணக்குகளை தலைகீழாக மாற்றக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். சர்வே முடிவுகளின்படி இப்போதைக்கு ஆளும் கட்சியான திமுக கூட்டணிதான் கிங். அதாவது ஆளும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும், மறுபுறம் அதிமுக அமோக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் 11.5% வாக்குகளை வெல்லும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. விஜயின் தாவேகா முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதத்தை எட்டி பிடித்திருப்பது திராவிட கட்சிகளின் வாக்கு வங்கியில் ஒரு சிறிய முட்டுக்கட்டை போட்டிருப்பதை உறுதி செய்கிறது. இந்த சர்வேயின் மிக முக்கியமான அலர்ட் இதுதான். சுமார் 21 தொகுதிகளில் வெற்றி வித்தியாசம் என்பது 5%க்கும் குறைவாகவே இருக்கிறது. அதாவது கடைசி நேர திசை மாற்றங்கள் இந்த தொகுதிகளின் முடிவை மாற்றக்கூடும். இங்கு தமிழக வெற்றி கழகம் பிரிக்கும் வாக்குகள் தான் அதிமுக அல்லது திமுகவின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்க போகிறது. விஜயின் தாவேகா 11% வாக்குகளை தட்டிச் செல்வது வரும் காலங்களில் தமிழக அரசியலில் ஒரு புதிய முக்கோண போட்டிக்கு வித்திட்டுள்ளது. 5%க்கும் குறைவான இடைவெளி கொண்ட அந்த 21 தொகுதிகள் தான் 2026 கேம் சேஞ்சர் என அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர்.